தேனியில் திருட்டில் ஈடுபட்ட பக்கத்து வீட்டுக்காரர் மீது புகார் அளித்ததால் கற்களை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுக்குவாடன்பட்டியைச் சேர்ந்த ஜனனி ரவிராஜ் தம்பதியின் வீட்டின் வெளிப்புறம் சுவர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி சேதமடைவதும் பொருட்கள் திருடப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து தங்கள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சரவணன் என்பவர் நள்ளிரவில் வாகனத்தை சேதப்படுத்தியது தெரியவந்தது. இதுகுறித்து அவரிடம் கேட்டபோது ஜனனிக்கு சொந்தமான இடத்தை தங்களது பெயருக்கு மாற்றம் செய்து தருமாறு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ரவிராஜ் போலீசில் புகார் அளித்ததால் ஆத்திரமடைந்த சரவணன் ஜனனி மற்றும் அவரின் குடும்பத்தினரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டார். மேலும் சரவணனின் மனைவி மதுரையில் காவல் ஆய்வாளராக பணிபுரிவதால் புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை என ஜனனி குற்றம் சாட்டியுள்ளார். எங்களை தொடர்ச்சியாக எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சரவணன்றவரும் அவரோட வைஃப் வீரம்மா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவங்க E3 ஸ்டேஷன் அண்ணா நகர் மதுரையில் இருக்காங்க. தொடர்ந்து எங்களை துன்புறுத்தி இடத்த அபகரிச்சுட்டு என்னைய ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னோட வண்டி என்னோட வாகனத்தை எல்லாம் சேதப்படுத்துறாங்க. பொருள் எல்லாம் காண போகுது, பணம் எல்லாம் காண போகுது. யார் தான் அப்படி பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறப்ப தான் தெரியுது சரவணன்றவன் பின்னாடி இருக்கிறவன் தான் இதெல்லாம் பண்ணுறான்ட்டு. அந்த தக்க ஆதாரத்தோடு எடுத்துகிட்டு அள்ளிநகர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க எங்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு எங்கள் மேலேயே தான் நடவடிக்கை எடுப்பேன்னு மிரட்டி அனுப்புகிறாங்களே தவிர அவனை கூப்பிட்டு ஒரு முறை கூட விசாரிக்க மாட்டேன்றாங்க. இந்த இடத்தை அவங்களுக்கு எழுதி வீரமான்றவங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஜான்சன் மூலமாக எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. நீ இந்த இடத்த எங்களுக்கு எழுதி கொடுக்கலன்னா உன்னை கண்ணந்துண்டமாக வெட்டி போட்டுருவோம், குடும்பத்தையே அழிச்சிடுவேன், உசிலம்பட்டியில் நாங்கள் பெரிய ஆள், போலீஸில் எங்களை பற்றி என்ன நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.